ஒரு क्वेश्चन கேட்கவா? கேளு. அங்க சென்னையில தமிழ் மொழி பேசுறோம், இங்க மலையாளத்துல பேசுறோம். சரி. ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ லாங்குவேஜ்? ஓகே, பதில் வேணும் அப்படிதானே? பதில் சொல்லிடலாம். இதுதானே ஏன் இவ்வளோ நம்ம பேசுகிறோம், மொழினா என்ன அதான் கேட்டல. மொழி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் புதுசாக இந்த பூமியில் வாழ ஆரம்பித்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நமக்கு இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள், கோவப்படுறதா இருக்கட்டும், சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து அவங்கள்ட்ட சொல்லதாக இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது ஒரு வேணும்ல, எழுதுகிறோம்ல, எழுத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மொழி வந்துடுச்சு. மொழிங்கிறது பார்த்தோன்னு வச்சுக்கேன், இப்போ இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி தமிழ், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, உருது, துளு, கன்னடம், தெலுங்கு, அதே போல் வேறு நாடுகளில் இருக்கிற பாஷைகள்லாம் இருக்குது இல்லையா? அரபி மொழி இருக்குது, கொரிய மொழி இருக்குது, ஹீப்ரு மொழி இருக்குது, சீன மொழி இருக்குது. இந்த மாதிரி உலக அளவில் பார்த்தோன்னா நிறைய மொழிகள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோன்னா மொழிகள்ங்கிறது சைகை காட்டுறது மூலமாக, அதாவது இங்கே வா, அங்கே போன வாயை திறந்து சொல்லாமல் சைகையில் சொல்கிறது. அப்புறம் சவுண்டு சமிங்கை கொடுக்கறது. சமிங்கைன்னா சிக்னல் கொடுக்குறது. இந்த காக்கா கற்றுது பாரு, அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சங்கேதம், ஒரு ஆபத்து வருதுன்னாக்கா அது அப்போ வந்து எப்படி கற்றணும், அந்த மாதிரி அந்த காலத்தில் பழகினாங்க. இப்படி ஒலிகள் மூலமாக உருவானது தான் மொழி. போக போக இந்த மக்கள்லாம் பிரிஞ்சு வேறு இடங்களில் வாழ ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இடங்களில் வாழ ஆரம்பித்தப்போ அவங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்ட மொழிகள் பிற்பாடு அதுக்குன்னு தனித்தனியாக பேர் வச்சு வந்தது. ரொம்ப வருஷமாக இருக்கிற மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம பேசுகிற தமிழ் மொழியும் ஒன்று, சீன மொழியும் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதே போல் சுமேரிய நாகரிகம் கிட்டத்தட்ட சமகாலத்துக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்திய மொழி இருந்தது, ஹைரோக்ளிஃபிக்ஸ்னு சொல்கிறது. அப்புறம் சுமேரிய நாகரிக மொழி இருந்தது. ஆனால் அப்போவே பார்த்தோன்னா நம்ம தமிழ் மொழிக்கு வந்து சங்கம் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஆங்கிலங்கிறது இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்கிறதுக்கு எல்லா மொழியும் கற்றுக்கணும், புரியுதா? இந்த மொழி தான் பேசுவேன், அந்த மொழி தான் பேசுவேன்னு இல்லை, நம்ம வாழணுன்னா எல்லா மொழியும் கற்றுக்கணும். அதே போல் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம இனம் வாழ்கிறதுக்கு நம்ம மொழியை கற்றுக்கணும், நம்ம மொழியையும் வாழணும், அடுத்த மொழியும் கற்றுக்கணும், நம்ம மொழியும் கற்றுக்கணும். ஓகேவா? என்ன கேள்வி வச்சுருக்க? அது அப்புறமா. ஓகே. ஓகே.